பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அல்லேலூயா. இப்ப நியாயப்பிரமாணத்தை மீறுதான் பாவம். இப்ப பாவம் செய்கிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்தை மீறுறாங்க. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது தான் பாவம். அல்லேலூயா. நாட்கள் நான் பார்க்கிறோம் வேத வசனத்தின்படி நம்முடைய ஜீவியத்துல ரட்சிக்கப்பட்ட அனுபவம் எப்படி இருக்கிறது, ரட்சிக்கப்படாதவர்களின் அனுபவம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் ஆராய்கிற பொழுது பாவம் என்பது பிறந்ததுல இருந்து பாவம் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. பாவம் அப்ப காலை எழுந்ததிலிருந்து தூங்குற வரைக்கும் ஒரு பாவம். அல்லேலூயா. எழும்புறதிலிருந்து தூங்குற வரைக்கும் பாவம் செய்கிறார்கள். அதான் வேதம் பாவி பாவம் என்று சொல்லுகிறது. பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறார், பாவியை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. அப்ப பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதன் இனி பாவம் செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கிற ஒரு மனிதன் பாவத்தை எதிர்க்கிறான். அல்லேலூயா. அப்ப பாவத்தை செய்கிற மனிதனா பாவத்தை எதிர்க்கிற மனிதனா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம பாவத்தை செய்கிறவர்களா இருக்கிறோமா, இல்ல பாவத்தை எதிர்க்கிறவர்களா இருக்கிறோமா, இல்ல பாவம் இல்லாமல் வாழ்கிறோமா? 3 நிலைகள் இருக்கிறது. அல்லேலூயா. 3 நிலைகள்ல நாம என்ன நிலையில இருக்கிறோம்? அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அனைவருக்கு நாம் சுவிசேஷம் சொல்லும் போது பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது முதலாவது ஒரு பிரதானமான ஒரு பாவம் எல்லாரும் ரட்சிக்கப்படாதவர்கள் செய்கிறார்கள். நம்மை உண்டாக்கின ஆண்டவரை தேடாமல் உண்டாக்காத உருவங்களை, சிற்பங்களை, ஆவிகளை வணங்குகிறார்கள். மனிதனை படைக்காத தெய்வங்கள் மனிதர்களால் வணங்கப்படுகிறது. இது ஒரு பெரிய பாவம். அல்லேலூயா. யாருமே இதை குறித்து ஒரு லெவலுக்கு மேல யோசிக்கிறது இல்லை. அவர்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எப்படி வாழ்வோம் என்ற ஒரு கோணத்திலே வாழ்கிறார்கள். அடுத்தது, இந்த உலகத்தின் அதிபதி அவருடைய மனக்கண்களை குருடாக்கி விட்டான். அதற்கு மேல யோசிக்கக்கூடிய ஞானத்தை எதிராளியாக பிசாசானவன் கொடுப்பதில்லை. அல்லேலூயா. கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார், அவரை நோக்கி பார்க்கிற, அவரை ஆராய்ந்து பார்க்கிற அந்த ஞானம் மனிதர்கிட்ட இல்லை. அல்லேலூயா. நாட்டை ஆளுகிற அதிபதிகிட்டையும் அது இல்லை. கலெக்டர்கிட்ட அந்த எண்ணம் இல்லை, இன்ஜின்ட்டு இல்லை, டாக்டர்கிட்ட இல்லை. எந்த போஸ்ட்ல வேலை பார்த்தாலும் அந்த எண்ணங்கள் வராதபடிக்கு எதிராளியாக பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்கி வைத்தான் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவரை வேற கர்த்தர் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தண்ணீரிலும் எந்த உருவத்திலையும் அவரை வைக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் தெளிவாக நியாயப்பிரமாண புத்தகத்துல 10 கட்டளைகள் பிரதானம். அந்த 10 கட்டளை கூட 2 கட்டளையாய் மாறி கடவுளை நேசித்து அன்பு பாராட்ட வேண்டும், ஆண்டவர் படைத்த மனிதர்களிடத்துல அன்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்மளை நேசிக்கணும், மற்றவங்களை நேசிக்கணும், முதலாவது கர்த்தரை நேசிக்கணும். ஏன்னா அவர் நம்மளை உண்டாக்கின கர்த்தர். அப்ப நியாயப்பிரமாணம் முழுவதுமே மனிதன் ஒற்றுமையாக வாழ வேண்டும், அன்பாக வாழ வேண்டும்.
ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் அன்பு இருக்க வேண்டும், தீமை செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கடவுளை நாம் முதல்ல நேசிக்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்மளை உண்டாக்கிட்டு அப்படி சும்மா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நம்மை உண்டாக்கின ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும், வொர்ஷிப் பண்ண வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் விருப்பத்தை நிறைவேற்றதான் நாம இந்த நாள்ல வந்து அவரை ஆராதித்திருக்கிறோம். அல்லேலூயா. அவரை வேத வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம்மளை உண்டாக்கினவர். அவரை துதிப்பதை, ஸ்தோத்தரிப்பதை, ஆராதிப்பதை அவர் விரும்புகிறார். இதற்கு விரோதமா இருக்கிற எல்லா சக்திகளையும் நாம அதமாக்கி போட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்திலிருந்து வழி விலகுற எல்லா பொல்லாத கிரியைகளையும் நாம நீக்கி போட வேண்டும், அதை உதறி தள்ள வேண்டும், அதை உதாசீனப்படுத்த வேண்டும், அதை ஒழிச்சு கட்ட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இதான் பாவம். அடுத்தது யோவான் 8:34 இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். பாவத்துக்கு அடிமை. அவன் பாவ மன்னிப்பை பெறவில்லை, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் பாவத்தோடு போராடுகிறவன் அல்ல, பாவத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறான், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாவத்தின் அடிமைத்தனம் இருக்கிறது. சிலருக்கு கோபப்படாமல் இருக்க முடியாது, சிலரை பகைக்க முடியாமல் இருக்க முடியாது. கர்த்தரை கனப்படுத்துவதிலே ஒரு சுணக்கங்கள் காணப்படலாம். ஒருவனுக்கு விரோதமாய் ஒருவன் எழும்பி இருக்கலாம், இல்ல சொந்த சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்யலாம். இப்படி பாவங்கள் பல விதத்துல இருக்கிறது. அல்லேலூயா. சில பணம், பொருள் ஆசை, அதிலேயே தீவிரமாய் இருப்பார்கள். பணத்தெல்லாம் கோடிக்கணக்கில் சேர்த்து வைக்கிற உபத்திரவம், அப்படிப்பட்ட மண்ணாசை, பொன்னாசை, எல்லா ஆசைகள் வைத்திருப்பார்கள். அது பாவம். அல்லேலூயா. அப்புறம் வாழ்கிற வாழ்க்கையில வேத வசனத்தை கை கொண்டு எந்த விதமான தவறான வார்த்தைகளும் பேசாதபடிக்கு நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல பழகக்கூடிய ஒரு பண்பு நம்மிடத்துல இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் வீட்டில் இருக்கும் போதும் பாவம் செய்ய மாட்டேன், நான் வெளியே போகும்பொழுதும் பாவம் செய்ய மாட்டேன், நான் வேலை ஸ்தலத்துல போனாலும் பாவம் செய்ய மாட்டேன், நான் உறவினர்கள் வீட்டுக்கு போனாலும் பாவம் செய்ய மாட்டேன், நான் ஏதாவது பொது இடத்துக்கு பப்ளிக் மீட்டிங்ல போனாலும் பாவம் செய்ய மாட்டேன். இந்த பாவத்தை எதிர்க்கிற ஒரு தன்மை வேண்டும். அல்லேலூயா. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. பார்க்கிற பொழுது சில பாவங்கள் விடாப்பிடியான பாவங்கள், பிசாசானவன் எப்படியாவது ஆத்துமாக்களை மடக்கி பாவம் செய்ய வைத்து விட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட பாவத்துல உங்களுக்கு தான் தெரியும் எத்தனை விதமான பாவங்கள், குறிப்பிடத்தக்க பாவங்கள், எத்தனை விதமான பாவங்கள் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை விதமான பாவங்கள் செய்யும்படியா நீங்கள் பலவந்தப்படுத்தப்படுகிறீர்கள். அதான் பாவம். அதை செய்கிறவர்கள் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள். அப்ப இயேசு குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்ப ஆண்டவர் பிடிச்சுக்கணும், இயேசு சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கணும், இயேசு சொன்ன வசனத்தை கடைபிடிக்கணும், அதை தியானிக்கணும், அதை மனப்பாடம் பண்ணணும். வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணி அது பிராக்டிக்கல்ல நம்ம நிறைவேற்றுகிறத நாமளே கண்காணிக்கணும். அல்லேலூயா. நாம வேத வசனத்தை மனப்பாடம் செய்து அது சட்டமாக்கி அதை நிறைவேற்றுகிறோமா என்று கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஆத்மாவுக்கு வலிமை வேண்டும்.
அப்படி வலிமை இருந்தாதான் நாம பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியும், பாவம் இல்லாத ஒரு ஜீவியை செய்ய முடியும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்த என்னாகும் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது, நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். இந்த சம்பவத்தை பின்னணியத்தை பார்க்கிற பொழுது 12 கோத்திரத்தாருக்கு தேசத்தை பங்கிடுகிற ஒரு காரியத்தை மோசே செய்து கொண்டு வருகிறார். அதுல ரெண்டு கோத்திரம் யோர்தானுக்கு அப்புறத்திலும் மீதியான கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலும் பங்கு போட்டு கொடுக்கிற பொழுது யோர்தான் 2 பகுதியாக பிரிக்கிறது இஸ்ரேல் ஜனங்களை. இப்ப 2 கோத்திரத்துக்காரங்களை பார்த்துதான் அங்கே ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். நீங்க மீதி உள்ள 2-9 கோத்திரத்துக்கு இடங்கள் பிடிக்கப்பட வேண்டும், பங்கிடப்பட வேண்டும். அவங்களோடு சேர்ந்து நீங்க யுத்தம் பண்ண வேண்டும். நீங்க யுத்தம் பண்ணாமல் போனால், உங்களுக்கு பங்கிடப்பட்டு விட்டதை நீங்க அமர்ந்து விட்டால், அவருக்கு உதவி செய்யாமல் போனா அது பாவம். அந்த பாவங்களை தொடர்ந்து பிடிக்கும். அல்லேலூயா. சட்டப்படி ஒப்பந்தப்படி மற்ற 9 கோத்திரத்துக்காரர்கள் 2 கோத்திரத்துக்கு இடம் கிடைக்க பாடுபட்டது போல 9 கோத்திரத்தாருக்கு இடம் கிடைக்கத்தக்கதான் அந்த 2 கோத்திரத்தார் பாடுபட வேண்டும் என்று பின்னணியில் சொல்லப்பட்டிருக்கு. இதை செய்யாமல் போனால் உங்கள் பாவங்களை தொடர்ந்து பிடிக்கும். அல்லேலூயா. இது அதுல மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை, தெய்வீகத்தை விரும்பாமல் உலக மக்களோடு ஐக்கியமாய் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பாவத்திற்கு விடுதலை கிடைக்காமல் பாவம் தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 20:11 பார்க்கிறோம். அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருக்கிறது, அவனோடு கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். அல்லேலூயா. நம்முடைய எலும்புல கூட பாவம் தங்கி இருக்கு. வாழ வயதின் பாவங்கள் எலும்புல தங்கி இருக்கு, அது மண்ணிலே படுத்துக் கொள்ளும். அது நியாய தீர்ப்பு வரைக்கும் நம்மளை கொண்டு செல்லும். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த பாவம் நம்மளை கொண்டு செல்லும். ஆகையால் நாம் வாழவையில் எல்லா பாவங்களையும் வெறுக்க வேண்டும். பாவம் அதிகமாக, பாவத்தின் சம்பளம் மரணம். அதிகமாய் பாவம் செய்தால் அது மரணத்துல கொண்டு போய் விட்டு விடும். அது பெரிய கட்டு உபத்திரமாயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 14:2 வாசிக்கிறோம். என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியினால். அல்லேலூயா. பாவம் செய்ய வைக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நீ அவர்களுக்கு பாவம் செய்ய சொல்லிக் கொடுக்காத, ஆணையிடாதே. அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்யும்படி நீ அவளை உற்சாகப்படுத்தாதே. அவள் கர்த்தருடைய வசனத்திற்கு வழி விலகி நடக்கும்படி நீ அவர்களை உற்சாகப்படுத்தாதே. அவளுக்கு ஒரு வாசலை திறக்காதே. அதாவது பாசா என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் பண்ணுகிற விக்கிரக ஆராதனையாக பாவம் பண்ணும்படியாக அவன் தேசத்தை திறந்து விட்டபடியினாலே ஜனங்கள் சோரம் போய் ஆண்டவருக்கு பாவம் செய்தபடியினாலே இப்ப பாசாங்கிற ராஜாவை கர்த்தர் எச்சரிக்கிறார். அவர்கள் பாவம் செய்ய நீ இடம் கொடுக்கிறாய். ஆகையால உன் ராஜ்யம், உன் ஆயுசு போச்சு, உன் ராஜ்யம் போச்சுன்னு ஆண்டவர் கண்டிச்சார். அல்லேலூயா. அப்ப மற்றவர்கள் பாவம் செய்வதற்கு நாம் உற்சாகப்படுத்த கூட தடை பண்ண வேண்டும். அசுத்தமான, பாவமான, அநீதியான, நியாயமில்லாத, பொல்லாத கிரியைகளுக்கு மற்றும் செய்யத்தக்கதாக நாம வழிகாட்டினால் கர்த்தர் நமக்கு விரோதமாய் எழும்பி விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜனங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களுடைய பாவத்தினால ஆண்டவர் கோபம் வந்து அதற்கு காரணமானவர்களை கர்த்தர் அழித்து போடுவார். அல்லேலூயா. அதான் இந்த இடத்துல சொல்லப்படுற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சங்கீதம் 38:3 பார்க்கிறோம், என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவிக்கியம் இல்லை. அல்லேலூயா. பாவங்கள் பெருகிறது. அதாவது நல்ல கட்டுப்பாடான ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார பிரியம் இல்லாதவர்கள், ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தர் சொல்கிற வசனத்தை தியானிக்க நாம இடம் கொடுக்க வேண்டும். ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் இல்லை. அப்ப தேவ சமூகத்துல உட்காராம மற்ற உலக காரியத்துல போய் உட்கார்ந்து வீண் கதைகளை பேசி வீணாய் போகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப என் பாவத்தினாலே என் எலும்புகளில் சவிக்கியம் இல்லை. அப்ப பாவம் உண்டாகிறது, எலும்பெல்லாம் தளர்ந்து போகிறது. அல்லேலூயா. நரம்புகள்லாம் தளர்ந்து போகிறது, உருவம் உருக்குலைந்து போகிறது, அது வியாதிப்படுகிறது. அப்போ பாவத்துக்கு நாம் இடம் கொடுக்கிற பொழுது ஞானம் இல்லாமல் நாம செயல்படக்கூடியவர்களாக, நடக்கையிலோ ஆகார விஷயத்திலோ மற்ற எல்லா காரியத்திலோ நாம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடினால, நமக்கு ஞானம் இல்லாம செய்யக்கூடிய காரியத்தினால நம்முடைய சரீரத்துக்கு விரோதமான வியாதிகளை அது உண்டு பண்ணுகிறது. அல்லேலூயா. என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவிக்கியம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்ததாக நீதிமொழிகள் 29:16 பார்க்கிற பொழுது, துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும். அல்லேலூயா. துன்மார்க்கருடைய எண்ணிக்கை பெருகினால் பாவமும் பெருகும். தேசத்துல துன்மார்க்கருடைய எண்ணிக்கை பெருகினால் பாவம் பெருகும் என்று சொல்லப்பட்டது. இந்த தேசத்துல பார்க்கிறோம், தேசத்துல துன்மார்க்கர்கள் பெருகுகிறார்கள், சண்டாளர்கள் தேசத்தை ஆளுகிறார்கள். அவர்களும் பரிசுத்தமானவர்கள் போல காணப்படல. நல்ல வெளிச்சம், டீப் லைட் போட்டு, நல்ல மீட்டிங் போட்டு, அழகான ட்ரெஸ் உடுத்தி, அப்படி ஆர்ப்பாட்டமாக அவர்கள் பார்த்தா இவர்கள் தான் பரிசுத்தவான்கள் என்று சொல்லத்தக்க வகையில அங்க வெளிச்சத்துல வெள்ளையான ட்ரெஸ் போட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ளத்திலேயோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், ஜனங்களுக்குள்ளே சண்டை இழுத்து விட்டு மண்டையை உடைக்க செய்கிற ஒரு கிரியை அவர்கள் செய்து வருகிறார்கள். அப்ப துன்மார்க்கர் பாவம் பெருகிறது. பாவம் துன்மார்க்கர் பெருகும் பொழுது, அப்ப துன்மார்க்கர் பெருகாதபடிக்கு, பாவம் பெருகாதபடிக்கு நாம தடை செய்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகிய பாவத்தினாலே உண்டாகிற காரியத்தை குறித்து வேத வசனத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 18:4 பாவம் செய்கிற ஆத்துமாவே சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 21:14 பாவம் பெருகும், துன்மார்க்க பெருனா பாவம் பெருகும். சங்கீதம் 36:1 தெய்வ பயம் இல்லை, துன்மார்க்கருக்கு தெய்வ பயம் இல்லை. சங்கீதம் 10:4 துன்மார்க்க கர்வத்தினால தேவனை தேடார்கள். தேவனை தேட மாட்டாங்க துன்மார்க்கர்கள். அப்ப துன்மார்க்கமா இருக்கிற விக்கெட் பீப்புளா இருக்கக்கூடாது. ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள், ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. ஆண்டவரை தேடாத ஜனங்கள் துன்மார்க்கத்துக்குள்ளே விழுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாவங்கள் மன்னிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்று ஜெபத்துல உறுதியாய் தரிக்கணும். சபை ஐக்கியத்துல உறுதியாய் இருக்கணும். கர்த்தருக்காய் வேறுபட்ட ஜீவியம் செய்யணும். அப்போஸ்தல உபதேசம், அந்நியோன்யம், ஆண்டவர் பிள்ளைகளோடு ஐக்கியமா இருக்கணும். அதற்காக நாம இறங்கி இடம் கொடுக்க வேண்டும். தாராளமாக இடம் கொடுக்க, அந்யோன்யத்துக்கு அப்பம் பெற்று திராட்சரசம் பருக வேண்டும். ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா.
ஆவியின்படி நடக்க வேண்டும். அப்ப நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம். கர்த்தர் பரலோகத்துல நம்மை விடுவார். அல்லேலூயா. ஆவியின்படி நாம் நடக்கணும். மாம்சத்துக்குள்ள நடக்கப்படாது. ஆவியுடைய கிரியை அன்பு, சந்தோஷம், சமாதானம். அல்லேலூயா. நீங்க அன்பா இருக்கீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க சமாதானமா இருக்கிறீங்களா? இல்ல பாவத்தோட போராடிட்டு இருக்கீங்களா? அதை மேற்கொள்ள விரும்புகிறீர்களா? அல்லேலூயா. ஒருவேளை நாம அதிகமா ஜெபித்தால் நமக்கு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. சில நேரத்தில் பிசாசு பாவத்துல தள்ளுவதற்காக பிசாசு போராடுகிறதை பார்க்கிறோம். நாம் அதை விட அதிகமா ஜெபித்து அவனை எதிர்த்து நிற்கிற பொழுது அவன் ஓடி போவான். நமக்கு அன்பு உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். அதுல அற்புதம் நடக்கும். நாம நினைக்கிற அற்புதங்கள் அதுல நடக்கும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென்.